வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 மேக்ஸில் வால்யூம் 1 சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி 2. இதில் சர்க்கிளை பற்றி பார்க்க போகிறோம். இது எக்ஸசைஸ் 5.1 இருக்குது. ஃபஸ்ட்டு சர்க்கிள்னா என்ன டெஃபினேஷன் இருக்கும், அது என்னன்னு சொல்கிறேன். எ சர்க்கிள் இஸ் த locus of a point in a plane so that its distance from a fixed point in the plane is always constant. இப்போ நான் சொல்கிற டெஃபினேஷன் அப்படியே புக்கில் இருக்கும். சர்க்கிள் என்ன? a circle is the locus of a point in a plane so that its distance from a fixed point in the plane is always constant. இப்போ கவனிங்க, இந்த போர்டு ஒரு பிளேன் சர்ஃபேஸ்னு வச்சுக்கிடுவோம். இதில் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், இதுதான் ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த போர்டு ஒரு பிளேன் சர்ஃபேஸ், இது ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை எஃப்னு வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் தள்ளி நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். தட் பாயிண்ட் இஸ் பி. இது மூவிங் பாயிண்ட். இது ஃபிக்ஸட் பாயிண்ட் இன் ஏ பிளேன், இது மூவிங் பாயிண்ட் இன் ஏ பிளேன். இப்போ அந்த பாயிண்ட் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுன்னா, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கிற மாதிரி மூவ் ஆகுதுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி மூவ் ஆகுது. கான்ஸ்டன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 சென்டிமீட்டர். எது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸட் பாயிண்ட் அண்ட் த மூவிங் பாயிண்ட் இஸ் என்னது? 2 சென்டிமீட்டர். இப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மூவ் ஆகுது. இந்த பாயிண்ட் ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ சப்போஸ் த பாயிண்ட் மூவ் ஆகி இந்த இடத்துல வந்துருச்சு, மூவ் ஆகி இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல அந்த பாயிண்ட் பி இருக்குது. இங்கே இருந்த பாயிண்ட் அப்படியே நகர்ந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த பிக்கு எஃப்க்குள்ள டிஸ்டன்ஸ் இது என்னது தான்? 2 சென்டிமீட்டர். மறுபடியும் நகர்ந்து வருது. அப்போ இந்த பாயிண்ட் பி வந்து இங்கே வந்துடுது. அப்போ இப்போவும் இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது தான்? 2 சென்டிமீட்டர். இப்படி இந்த பாயிண்ட் பி மூவ் ஆச்சுன்னா அது என்ன ஷேப்பில் மூவ் ஆகும்னா ஒரு சர்க்கிள் ஷேப். அது என்ன ஷேப்பில் மூவ் ஆகும்? ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மூவ் ஆகும். அப்போது இந்த பாயிண்ட் பியினுடைய லோக்கஸ் என்னது? இஸ் ஏ சர்க்கிள். லோக்கஸ் அப்படின்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்னா நியம பாதை. நியம பாதை. லோக்கஸ்னால் தமிழ் என்ன சொல்லுவோம்? நியம பாதை. அப்போ இந்த புள்ளி பி இருக்கா, இந்த பாயிண்ட் பி, இது என்ன பாதையில் போகுது? வட்டப்பாதை, அதாவது சர்க்குலார் பாத். என்ன கண்டிஷன் படி இந்த பாயிண்ட் பி மூவ் ஆச்சுன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? கான்ஸ்டன்ட். இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இந்த டிஸ்டன்ஸ் மாறாது. இந்த டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர், எங்கேயும் 2 சென்டிமீட்டர், எங்கேயும் 2 சென்டிமீட்டர். அப்போ மாறாமல் அந்த பாயிண்ட் பி மூவ் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் பியினுடைய லோக்கஸ், லோக்கஸ்னால் தமிழில் நேமப்பாதை, என்ன பாதையை உருவாக்குது? ஒரு வட்டப்பாதை. என்ன பாத்தை கிரியேட் பண்ணுது? ஒரு சர்க்குலர் பாத். என்ன கண்டிஷன் படி மூவ் ஆச்சுன்னா இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கிற மாதிரி? கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த பாயிண்ட் பி மூவ் ஆச்சுன்னா லோக்கஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் பி இஸ் ஏ சர்க்கிள். சரி, இப்போ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கலாம், இது என்ன அப்படின்னா இந்த சர்க்கிளுடைய சென்டர். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் என்னது? சர்க்கிளுடைய சென்டர். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ், கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா சர்க்கிளுடைய ரேடியஸ். இப்போ நான் எக்ஸாம்பிள் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்தோம் இல்லையா, அது என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இப்போ சர்க்கிளுடைய டெஃபினேஷன் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே. ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் கால்டு தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள். The constant distance is called the radius of the circle. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்கிளுடைய ஈக்குவேஷன். சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கவனிச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதுக்கு இன்னொரு நேம் வந்து ரேடியஸ் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இன்னொரு பேர் என்னது? ரேடியஸ் ஃபார்ம். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் அனதர் நேம் ஆர் சென்டர் ரேடியஸ் ஃபார்ம். ஆர் என்ன அப்படின்னா சென்டர் ரேடியஸ் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் சென்டர் ரேடியஸ் ஃபார்ம். அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. இது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இன்னொரு நேம் சென்டர் ரேடியஸ் ஃபார்ம். அப்போ இதில் ஏன் இதை நம்ம சென்டர் ரேடியஸ் ஃபார்ம்னு சொல்கிறோம்னா இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே இதோடைய சென்டர் என்ன, இதோடைய ரேடியஸ் நம்மளால் எழுத முடியும். சென்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் மைனஸ் இங்கே என்ன இருக்குது? ஹச். அடுத்து ஒய் மைனஸ் இங்கே என்ன இருக்குது? கே. அப்போ சென்டர் என்ன அப்படின்னா ஹச் கமா கே.
இந்த சென்டர் இருக்குல்ல அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா h, k. இந்த ஆர்ன்னு இருக்கு பார்த்தியா, ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கா, அதில் ஆர் மட்டும் எடுத்து அதை இஸ் கால்ட் ரேடியஸ். ஸ்கொயரை விட்டுட்டு ஆரை மட்டும் எடுக்கிறோம். அப்போ ரேடியஸ் என்ன அப்படின்னா ஆர். அப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே இதோடைய சென்டர் என்ன ரேடியஸ் என்னன்னு சொல்ல முடிகிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டர் ரேடியஸ் ஃபார்ம். இன்னொரு நேம் என்னது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் சென்டர் ரேடியஸ் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள் கேட்டால் என்ன சொல்லணும், x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிறது சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான். அது என்ன ஃபார்ம்னா ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்ம் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் சென்டர் ரேடியஸ் ஃபார்ம். இப்போ பார்க்க போகிறது ஜென்ரல் ஃபார்ம். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த இருக்கிற ஈக்குவேஷன் இங்கே என்ன ஃபார்முலா, a minus b the whole square. Here also a minus b the whole square is equal to r square. அப்போது இதை a minus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், இதையும் a minus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் சைடு இருக்க r square லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ஈக்குவல் டு 0 எழுதிட்டோம்னா ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை தான் இப்போ எழுத போகிறேன். அதான் என்ன ஃபார்ம், ஜென்ரல் ஃபார்ம். அது என்ன அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy plus c is equal to 0. இதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள். இதில் சென்டர் என்ன அப்படின்னா சென்டர் is equal to minus g, minus f. சென்டர் is equal to minus g, minus f. அடுத்து ரேடியஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் plus f square minus c. So radius என்ன அப்படின்னா is equal to square root of g square plus f square minus c. இதில் சென்டர் ரேடியஸ் பார்த்தோன்னே நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேர் என்னது சென்டர் ரேடியஸ் ஃபார்ம். இது என்னது ஜென்ரல் ஃபார்ம். நம்ம கவனிங்க, சென்டர் என்ன இருக்குது, மைனஸ் ஜி மைனஸ் எஃப். அது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 2g, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 2f. அப்போ 2gயை நீ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். 2g/2, 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி ஜின்னு வரும். அதே மாதிரி 2f இருக்கு இல்லையா, அது by2, 2f/2. ஸோ 2 கேன்சல் நம்ம கெட் என்னது f. ஸோ gf கிடைக்கா, அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் ஜி மைனஸ் எஃப், அதான் என்னது சென்டர். ரேடியஸ் ஃபார்முலா is equal to என்னது ரூட் ஆஃப் g ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்து சென்டர் ரேடியஸும் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன, சென்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஜி மைனஸ் எஃப், ரேடியஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இன்னொன்று நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஃபார்முலா கவனிச்சிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது என்ன இருக்குது 1, ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. அப்போது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருந்தால் இங்கே என்ன தான் இருக்கணும், 3 தான் இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்சோ 3. இங்கே 4 இருந்தால் அங்கே என்ன தான் இருக்கணும், 4 தான் இருக்கணும். அப்போது சர்க்கிள் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து xyங்கிற டேர்ம் வந்து சர்க்கிளில் இருக்கக்கூடாது. xyங்கிற டேர்ம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு ஓட்டேன் ஈக்குவல் டு 0. அப்போ பாரு இந்த xyங்கிற டேர்ம் இருக்கா, ப்ளஸ் xy is equal to 0ன்னு போட்டிருக்கேன், ப்ளஸ் xy is equal to 0. அப்போது அந்த xyங்கிற டேர்ம் இருந்தால் அது எதோட ஈக்குவேஷன் கிடையாது, சர்க்கிளோட ஈக்குவேஷன் கிடையாது. xyங்கிற டேர்ம் இருக்கக்கூடாது. ஆனால் கவனிச்சு பாரு, இங்கே எக்ஸ் தனியாக இருக்குது, இங்கே ஒய் தனியாக இருக்குது. ரெண்டு செப்பரேட்டட் பை அடிஷன் ஆர் மைனஸ் ஏதோ சிம்பிளால் செப்பரேட் பண்ணியிருக்கோம், எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக. பட் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு ப்ராடக்ட்டில் சர்க்கிள் ஈக்குவேஷன் இருந்தால் அது என்ன கிடையாது, சர்க்கிள் ஈக்குவேஷனே கிடையாது. ஸோ there is no xy term in circle. At the same time coefficient of x square is equal to another coefficient of y square. Okay, again recall பண்ணுறேன். Standard form or center radius form of the circle is x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. Center is equal to h comma k, radius equal to r. General form of the circle x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. Center is equal to minus g comma minus f, radius equal to root of g square plus f square minus c. Okay, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். புக்கை கையில் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 175, பேஜ் நம்பர் 175. இதில் எக்ஸாம்பிள் 5.1, பேஜ் நம்பர் 175,
Example 5.1. இப்போ நான் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன் கவனிங்க. Find the general equation of a circle with the center -3, -4 and a radius 3 units. So general equation கேட்டிருக்கான். general equation இதோ இருக்கு பாருங்க போர்டில். இதான் என்னது? general equation. general form சொன்னோம்ல, இதான் என்னது? general equation. ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கான், சரி கேட்டிருக்கான். இப்போ என்ன given, what is given, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா center. ஓகே, center is equal to என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -3, -4. அடுத்து radius equal to 3 units. So center and radius are given. அப்போ சென்டரும் ரேடியஸும் கொடுத்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஈக்குவேஷன் வந்து இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்போ இதை யூஸ் பண்ணணும். அப்போ சென்டர் பாருங்க h, k. அப்போ பாருங்க h என்ன, k என்ன? h வந்து -3, k என்னது -4. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எழுதிடலாம்ல. x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. Now h க்கு பதிலா என்ன போடணும்? -3. So x minus h க்கு பதிலா என்னது? -3. So x minus of -3 the whole square plus y k க்கு பதிலா என்ன போடணும்? k க்கு பதிலா -4. அப்போ -4 the whole square is equal to what is r? Radius r 3. Here r square, அப்போ 3 square. Now minus into minus என்ன ஆயிரும்? plus ஆயிரும். அப்போ என்ன வரும்? x plus 3 the whole square plus here also minus into minus plus. Now y plus 4 the whole square. Right side 3 square என்னதுப்பா? 9. ரைட். இப்போ இங்க என்ன ஃபார்முலா? a plus b the whole square. Here also a plus b the whole square. எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரீகால் பண்றேன் கவனிங்க. a plus b the whole square is equal to formula. a plus b the whole square formula. a square plus 2ab plus b square. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். a plus b the whole square ஃபார்முலானா a square plus 2ab plus b square. அது யூஸ் பண்ணா a க்கு பதிலா x, b க்கு பதிலா 3. அப்ப a ஸ்கொயர்னா x square plus 2ab 2 into x into 3 2 into x into 3 ப்ராடக்ட் பண்ண என்ன வரும்? 6x plus b square. What is b here? 3. So 3 square என்னது? 9. அதே ஃபார்முலா இங்க அப்ளை பண்றோம். a க்கு பதிலா y, b க்கு பதிலா 4. Now a square அப்படினா y square plus 2 into y into 4 that is என்னது? 8y plus 4 square that is என்னது? 16 is equal to 9. இப்போ நீ இது ஒரு ஆர்டர் என்ன ஆர்டர் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் x square y square x y கான்ஸ்டன்ட் இந்த ஆர்டர் எழுதணும். சரி ஃபர்ஸ்ட் இங்க பாரு x square எழுதியாச்சா? அடுத்து இங்க இருக்கு இந்த y square. அடுத்து என்ன எழுதணும்? x இங்க என்ன இருக்கு? 6x. ஓகே, now y என்னது? 8y. ரைட். இப்போ கவனிங்க, அங்க இருக்க 9 இங்க வந்தா என்ன ஆகும்? -9. அங்க ரைட் சைடு 9, இங்க வந்தா -9. ஹியர் ஒரு +9 and then இங்க வந்தா -9 +9 -9 cancel. So பெண்டிங் என்ன மட்டும் தான்? 16. So +16 is equal to அங்க இருக்க 9 அங்க கொண்டு வந்தா அங்க என்ன இருக்கும்? 0. So this is called general equation of the circle. So இதான் என்னது? general equation of the circle. Okay, இப்போ exercise 5.1 எடுங்க. exercise 5.1 page number 182 ல question number 2 exercise 5.1 இதா page number 182 question number 2 நான் ரீட் பண்றேங்க. நீங்க find the equation of the circle. Find the equation of the circle with the center 2, -1. Exercise 5.1 question number 2. Find the equation of the circle with the center என்னது? 2, -1 and passing through the point 3, 6 in standard form. நல்லா கவனிக்கணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் என்னது?
ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன பண்ணால் போதும், இந்த ஃபார்மெட்டில் எழுதுனா போதும். நீ இது என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் அது என்ன ஆகும், ஜென்ரல் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இப்படி எழுதுனா போதும். ரைட், என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டர் கொடுத்துருக்காங்களா? ஓகே, சென்டர் என்ன, சென்டர் இஸ் ஈக்குவல் டு 2, -1. சென்டர் இஸ் ஈக்குவல் டு 2, -1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் கொடுக்கல, ரேடியஸ்க்கு பதிலாக அந்த சர்க்கிள் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும் கொடுத்துருக்காங்க, 3,6ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும் கொடுத்துருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கவனிங்க, நான் ஒரு சர்க்கிள் போட்டேன். ஹியர் சென்டர், தட் சென்டர் இஸ் கிவன் என்னது 2, -1. சரி, சர்க்கிள் பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க 3,6. அப்போது இந்த சர்க்கிள் இப்படி போகுதுல, இப்படி போகும்போது அது நிறையா பாயிண்டில் பாஸ் ஆகும். பாயிண்ட் ஆன் த சர்க்கிளுக்கு மேலே பாயிண்ட் எடுத்தால் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும், மெனி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் எந்த பாயிண்ட் வழியாக போகுது, 3,6ங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. அப்போது இது சென்டர், இது பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். இந்த டிஸ்டன்ஸ் என்னது, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த சம்மை ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று என்ன அப்படின்னா சி சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இது பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ரேடியஸ். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா என்ன, √(x2 - x1) the whole square plus என்னது y2 - y1 the whole square. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம், ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு இதில் அப்ளை பண்ணிடலாம். ஹச்சுக்கு பதிலாக 2, ஹச்சுக்கு பதிலாக 2, now கேக்கு பதிலாக -1 போட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஆரத்திக்கு அப்ளை பண்ணி செய்யலாம். இது ஒரு ஃபார்மெட். இன்னொரு ஃபார்மெட் என்ன அப்படின்னா நான் செகண்ட் ஃபார்மெட்டில் செய்கிறேன். கவனிச்சுக்கோங்க, செகண்ட் ஃபார்மெட்டில் செய்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு சென்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சா சம் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் x - h the whole square plus y - k the whole square is equal to r square. இப்போ ஆர் கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சது. ரைட், இப்போ ஹச் என்ன, சென்டர் தானே, ஹச், கே, ஹச் வந்து 2 தானே. அப்போ என்ன வரும், எக்ஸ், ஹச்சுக்கு பதிலாக 2, x - 2 the whole square ப்ளஸ், ஓகே, கேக்கு பதிலாக என்ன போடுவோம், கேக்கு பதிலாக -1 போடுவோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கேக்கு பதிலாக -1 போடுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ். அப்போ y + 1 the whole square = என்னது, r square. இப்போ நான் ரெண்டாவது மெத்தடில் செய்கிறேன்னு சொன்னேன். சர்க்கிள் வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட், தட் பாயிண்ட் இஸ் என்னது 3,6. அதாவது சர்க்கிள் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, 3,6ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அதாவது சர்க்கிளுக்கு மேலே பாயிண்ட், நிறையா பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த நிறையா பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேரியபிள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸும் ஒய்யும். சர்க்கிளுக்கு மேலே நீ எந்த பாயிண்ட் இருந்தாலும் அந்த பாயிண்ட்டு, அப்போ எக்ஸ் என்னன்னு எடுக்கணும் 3, ஒய் என்னது 6. அப்போ 3,6ங்கிற பாயிண்ட்டை கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். சர்க்கிளுக்கு மேலே என்ன பாயிண்ட் கொடுத்தாலும் சரி, அதை நம்ம எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூ, ஒய்க்கு பதிலாக ஒய் வேல்யூ. அப்போ இங்கே எக்ஸ் என்னது பாருக்கு 3, ஒய் என்னது 6. அப்போ இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டு நமக்கு என்ன செய்வோம், எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம் 3 - 2 the whole square ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 6. நான் என்ன வரும் 6 + 1 the whole square is equal to r square. Now 3 - 2 1, 1 ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும் 1, 6 + 1 7, 7 ஸ்கொயர்னா 7 × 7 49 is equal to r square. 1 + 49 ஆயிரும் 50. அப்போ 50 is equal to r square. மாற்றி எழுதிக்கலாமா, என்ன வரும் r square is equal to 50. ஸோ மறுபடியும் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆர் ஸ்கொயரை கொண்டு போய் இதில் போட்டோம்னா சம் முடிஞ்சது. அப்போ therefore equation of the circle in standard form is, equation of the circle in standard form is x - 2 the whole square plus y + 1 the whole square. இந்த இதில் அப்ளை பண்ணுறேன், இதில் ஆர் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு 50. ஸோ is equal to 50. இப்போ நீ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஏற்கனவே மேலே எழுதிருக்கோம்ல, இதான் என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே, அடுத்து கவனிங்கப்பா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. அடுத்து என்ன எடுக்கீங்கன்னா கொஸ்டின் நம்பர்
4. Read பண்ணுறங்க அவனிங்க. Find the equation of the circle. Question number 4. Find the equation of the circle with the center 2, 3. So center என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 3. Center வந்து 2, 3. Okay. And passing through the intersection of the lines. And passing through the intersection of the lines, 3x minus 2y, 3x minus 2y minus 1 is equal to 0. 3x minus 2y minus 1 is equal to 0 இருக்கா? நான் என்ன பண்ணுறேன், -1 ரைட் சைடு கொண்டு போய் இங்கே எழுதிக்கிறேன். -1 ரைட் சைடு போனால் என்ன ஆகும்? +1 ஆயிருமா? அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 4x plus y minus 27 is equal to 0. 4x minus y, sorry, 4x plus y minus 27 is equal to 0. நான் என்ன பண்ணுறோம்னா -27 ரைட் சைடு கொண்டு போய்க்கிடுது. ரைட். இப்போ கேள்வி கொஸ்டின் என்ன அப்படின்னா, சர்க்கிளுடைய சென்டர் இஸ் கிவன். சர்க்கிளுடைய சென்டர் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 2, 3. அடுத்து இது எதோட ஈக்குவேஷன்? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய்னால எதோட ஈக்குவேஷனா? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். அப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட், இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். இந்த ஸ்ட்ரைட் லைன் வேணா 3x minus 2y is equal to 1 வச்சுக்கிடுவோம். இங்கே ஒரு கிராஸாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் 4x plus y is equal to 27. இது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்கா? இந்த பாயிண்ட் வழியாக நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிள் பாசஸ் த்ரூன்னு கொடுத்துருக்கான். அப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியாக இந்த சர்க்கிள் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோம் நமக்கு என்ன கிடச்சிரும்? பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். சர்க்கிளுக்கு மேலே உள்ள பாயிண்ட் கிடச்சிரும். இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இது பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அப்போ என்ன பண்ணலாம்? இது பீன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் இப்போ கண்டுபிடிச்சா இது என்னது? ரேடியஸ். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம்ல கடைசியாக கொஸ்டின் நம்பர் 2, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இஸ் என்னது? ரேடியஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கலான்னு. இல்லைன்னா நம்ம இந்த மெத்தட் பண்ணோம். என்ன பண்ணுறோம்? இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்டை எக்ஸுக்கு போல ஒய்க்கு போல அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். நம்ம ரெண்டாவது மெத்தட்லேயே போகலாம். ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. புரியுது? அல்ஜிப்ரால லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் என்ன அர்த்தம்? ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சா அது என்னன்னா, இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் அந்த எக்ஸ், ஒய். ஸோ அப்போ லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறத பற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது வந்து 3 மெத்தட் இருக்குது, 10th படிச்சிருப்பீங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா எலிமினேஷன் மெத்தட். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. எக்ஸ் எலிமினேட் பண்ணால் ஒய் கிடைக்கும், ஒய் எலிமினேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். நீ எதனால் எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிற மாதிரி காட்டணும். இங்கே 3 இருக்குங்க, எனக்கு 4 இருக்குது. இங்கே 3னா அங்கேயும் 3 இருக்கணும், இங்கே 4னா அங்கேயும் 4 இருக்கணும். அதாவது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பாரு, இங்கே என்ன இருக்குது? 2, அதாவது -2. இங்கே 2னா அப்போ இங்கேயும் 2, இல்லைன்னா அங்கே ரெண்டையும் 1 என்ன செய்யணும்? நம்ம ஒரே நம்பராக கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறோம்னா, செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுறோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா இங்கே என்ன வரும்? 2y வரும். அப்போ 2 1 இருக்கா? இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போது 2 × 2 செகண்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளை பண்ண. அப்போ என்ன வரும்? 8x. 4 × 2 8x ப்ளஸ் 2y. 27 × 2 என்ன வரும்? 54. It is equation number 3. It is equation number 3. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து இங்கே என்ன இருக்குது? -2y, இங்கே என்ன இருக்குது? +2y. ஒரே டேம் இருக்குது 2y. ஆனால் சைன் மட்டும் என்ன இருக்குது? இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஒரே டேம் வந்தால் நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். எந்த ரெண்டு ஈக்குவேஷனை? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ ஆட் பண்ண என்ன ஆகும்? இந்த -2y + 2y என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? 3x + 8x என்ன வரும்? 11x. 3x + 8x என்ன வரும்? 11x. Here 1, here 54. 1 + 54 என்ன வரும்? 55. From this x is equal to 55/11. 55/11. Cancel பண்ணுற 11. 1 11 is 11. 5 11s are 55. 5/1. So answer is என்னது? 5. So x equal to 5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y எப்படி கண்டுபிடிக்கும்? x equal to 5. இந்த x 5 கிடைக்கா? இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1 or 2 or 3
நீ எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1ல் பண்ணாலும் சரி, 2ல் பண்ணாலும் சரி, 3ல் பண்ணாலும் சரி. நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க நீங்கள் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோம். எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1ல் பண்ணாலும் சரி, 2ல் பண்ணாலும் சரி, இல்லை 3ல் பண்ணாலும் சரி, ஒரு ஆன்சர் தான் வரும். சப்ஸ்டியூட் x = 5 in 2. நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ், செகண்ட் ஈக்குவேஷனில் பண்ணுறல செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ்னு போட்டாச்சு. எதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக என்னது 5. அப்போ என்ன வரும் 4 × எக்ஸுக்கு பதிலாக 5. 4 × என்னது 5 ப்ளஸ் என்னது y is equal to 27 is equal to 27. Now 4 × 5 20 plus y is equal to 27. From this y is equal to 20 எங்கே போனா ப்ளஸ் 20 இருக்காங்க போனா -20. 27 - 20 தட் இஸ் என்ன வரும் 7. அப்போது சர்க்கிளுக்கு மேலே அந்த பாயிண்ட் இருக்கா, அந்த பாயிண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட் என்ன x, y தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது நமக்கு 5, 7. எக்ஸ் வந்து அப்போது சர்க்கிளுக்கு மேலே இருக்க அந்த பாயிண்ட் என்னது 5, 7. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ நம்ம செகண்ட் சம் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ அதே மாடலில் செய்யப்படும். அதே மாடல் எப்படி இந்த பாஸ் ஆகிற பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு, பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் கிடச்சிருச்சு இல்லையா. ரைட். இப்போ அடுத்து என்ன, இதுக்கப்புறம் என்ன எழுதணும், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிக்கலாமா. என்னது சொல்லுங்க, x - h the whole square plus y - k the whole square is equal to r square. Now center h, k என்னது 2, 3. h க்கு பதிலாக 2, k க்கு பதிலாக 3. அப்போ என்ன வரும் x - 2 the whole square plus y - 3 the whole square is equal to r square is equal to என்னது r square. ரைட். இப்போ r கண்டுபிடிக்க நம்ம இப்போ என்ன பாயிண்ட் 5, 7 அந்த ஸ்ட்ரைட் லைனை சால்வ் பண்ணி இன்டர்செக்டிங் பாயிண்ட் தட் இஸ் சர்க்கிள் பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா. அப்போ அடுத்து அதே மாதிரி செகண்ட் சம் மாதிரி என்ன எழுதுவாங்க, it passes through the point, it passes through the point. பாயிண்ட் என்னதுப்பா 5, 7. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக 7. அப்போ என்ன வரும் 5 - 2 the whole square, 5 - 2 the whole square plus 7 - 3 the whole square is equal to r square. 5 - 2 என்னது 3. அப்போ 3 square plus 7 - 3 4 square is equal to r square. 3 square என்னது 9 plus 4 square என்னது 16. இப்போ 9 plus 16 25. அப்போ 25 is equal to r square. ஸோ இதிலிருந்து என்ன வரும் r square is equal to என்னது 25. அப்போ r square கண்டுபிடிச்சாச்சா. ஓகே. இப்போ r square கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், r squareக்கு பதிலாக 25 கொண்டு போய் என்ன செய்வோம் இங்கே அப்ளை பண்ணுவோம். r squareக்கு பதிலாக 25 கவனிங்க. இதில் அப்ளை பண்ணுவோம், இதில் பண்ணணும் இந்த இருக்குல்ல x - 2 the whole square plus y - 3 the whole square is equal to r square இருக்கா. இதில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா r squareக்கு பதிலாக 25. அப்போ என்ன வரும் x - 2 the whole square plus y - 3 the whole square is equal to r squareக்கு பதிலாக தான் 25. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க 25 ஸ்கொயர்னு போட்டுருவேன், மறந்துடக்கூடாது சரியா. ஏன்னா ஆர் ஸ்கொயரை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆர் ஸ்கொயர் தான் 25. அப்போ ஆர் ஸ்கொயர் எடுத்து அதுக்கு மேலே என்னது 25. இப்போ பாருங்கள் இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடியில் சம்மில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இந்த இருக்குல்ல இதோட ஸ்டாப், இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இது இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அது என்ன ஃபார்ம்னு ஆயிரும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு ஆயிரும். இப்போ வெறுமனையே ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் வெறுமனையே ஜென்ரலாகவே ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட என்ன பண்ணலாம் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இல்லை கேள்வி வந்து ஃபைண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஈக்குவேஷன், புரியுதா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. a - b the whole square ஆல்ரெடி நான் என்ன போட்டிருக்கேன் a + b the whole square ஃபார்முலா a² + 2ab + b². இப்போ a - b the whole square a - b the whole square is equal to a square. இந்த இடத்துல என்ன வரும்னா மைனஸ் a - b the whole square is equal to a square minus 2ab plus b². அப்போ அப்ளை பண்ணலாம். a வந்து x, b வந்து 2. அப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் மைனஸ் 2ab
2 into x into 2 2 into x into 2 அப்போ என்ன வரும் 4x plus b square na 2 square என்ன வரும் 4 now plus y minus 3 the whole square again a minus b the whole square a வந்து y b வந்து 3 now a square na y square minus 2 into y into 3 அப்போ என்ன வரும் 6y plus 3 square that is another 9 is equal to என்ன இருக்கு 25 இப்போ இந்த ஆர்டர்ல வச்சிருக்கோம்ல x square y square x y constant so first என்ன எழுதுறேன் x square அடுத்து y square இந்த இருக்கு இல்லையா ஓகே y square அடுத்து x என்னது minus 4x அடுத்து y என்னது minus 6y now கவனிங்க 4 plus 9 13 சரியா ஓகே ரைட் சைடு இருக்க 25 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா minus 25 is equal to 0 right side 25 left side கொண்டு வந்தா என்ன ஆயிரும் 0 ஆயிரும் இல்லையா இப்போ அவ்வளோ ஈக்குவேஷனை கம்ப்ளீட் எழுத வேண்டியது என்னது x square plus y square minus 4x minus 6y 13 minus 25 13லேருந்து 25 கழிச்சா என்ன ஒரு ஆன்சர் minus 12 ஸோ இதுதான் சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் சரியா அதாவது வெறுமனையாக ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும் அதே இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இதோட நிப்பாட்டிடலாம் இந்த ஸ்டெப்போட என்ன பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகே நவ் லிசன் கொஸ்டின் நம்பர் 7 கவனிங்க எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க a circle of area 9 pi square units has two diameters has another 2 diameters along the lines என்ன கொடுத்துருக்காங்க x plus y is equal to 5 and x minus y is equal to 1 அதாவது question number 7 சர்க்கிளுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க அதாவது ஏரியா of a circle is equal to என்ன அப்படின்னா 9 pi square units ஏரியானா உனக்கு தெரியும் ஏரியா சர்க்கம்பரன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏரியா அப்படின்னா இந்த ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் இல்லை ஏரியா எது ஏரியா இந்த சர்க்கிள் உள்ள ஆக்குபை பண்ணியிருக்க அந்த ஸ்பேஸ் இருக்கா சர்க்கிள் உள்ள ஆக்குபை பண்ணியிருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தியா இதான் என்னென்னா சர்க்கிளோட ஏரியா தமிழில் பரப்பும்போம் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதான் என்னது ஏரியா சர்க்கம்பரன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பெரிமீட்டர் சர்க்கம்பரன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை இந்த சுற்றி சர்க்கிள் போட்டிருக்கோமா இதோட லென்த் அந்த ரவுண்ட் இருக்கா வெளியே அவுட்டரில் அதோட லென்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சர்க்கம்பரன்ஸ் இல்லைன்னா என்னென்னு சொல்லலாம் பெரிமீட்டர்னு சொல்லலாம் இது ரெண்டுக்கும் ஃபார்முலா நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அடுத்து பெரிமீட்டர் இல்லைன்னா என்னது சர்க்கம்பரன்ஸ் பெரிமீட்டர் இல்லைன்னா சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படின்னா 2 pi r யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா என்ன pi r ஸ்கொயர் யூனிட்ஸ் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன 2 pi r யூனிட்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கிளுடைய ஏரியா என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க புரியுதா வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த சர்க்கிளுக்குள்ள 2 டயாமீட்டர் இருக்கு சர்க்கிளுக்குள்ள 2 டயாமீட்டர் புரியுதா 2 டயாமீட்டருடைய ஈக்குவேஷன் இஸ் கிவன் சர்க்கிளுக்குள்ளே இருக்க 2 டயாமீட்டரோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் அப்போ அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே அப்போ 2 டயாமீட்டர் எது வழியாக பாஸ் ஆகும் சர்க்கிளுடைய சென்டர் வழியாக பாஸ் ஆகும் ஸோ நீ சென்டர் வழியாக நிறையா டயாமீட்டர்ஸ் வரையலாம் நிறையா டயாமீட்டர்ஸ் வரையலாம் இப்படி எத்தனை டயாமீட்டர்னாலும் என்ன செய்யலாம் நீ வரையலாம் அவங்க 2 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ டயாமீட்டர் பூராமே சர்க்கிளுடைய சென்டர் வழியாக தான் பாஸ் ஆகும் சர்க்கிளுடைய சென்டர் இதான இது வழியாக தான் பாஸ் ஆகும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு சம் பார்த்தோம்ல இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் இந்த டயாமீட்டரோட ஈக்குவேஷன் இந்த டயாமீட்டரோட ஈக்குவேஷன் ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் இன்டர்செக்டிங் பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது 2 எங்கே கட் ஆகுச்சு இந்த பாயிண்ட் என்னது சர்க்கிளுடைய சென்டர் அப்போ இந்த டயாமீட்டரை நீ சால்வ் பண்ண அப்படின்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அந்த பாயிண்ட் என்னது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும் இது கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா எப்படி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 pi இந்த பை என்ன ஆயிரும் கேன்சல் ஏன்னா பையை நீ ரைட் சைடு கொண்டு போனால் 9 pi by பை என்ன ஆகும் கேன்சல் அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 9 பாரு ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு
இன்னும் தேவை என்னது, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வேணும், h, k வேணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிளுடைய டயமீட்டர், 2 டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் ஈக்குவேஷன் கவனிங்க, டயமீட்டர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, டயமீட்டரோட ஈக்குவேஷன் x plus y is equal to 5. டயமீட்டரோட ஈக்குவேஷன் வந்து x plus y is equal to 5. அடுத்து ரெண்டாவது x minus y is equal to 1. சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது என்னென்னா சர்க்கிளுடைய 2 டயமீட்டர்ஸுடைய ஈக்குவேஷன், ரெண்டையும் சால்வ் பண்ணால் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு கிடச்சிடும். சரி, இப்போ தான் கொஞ்சம் சொன்னேன், சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட். நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள்லாம் ஒய் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன் ஒய் எலிமினேட் பண்ணலாம், எக்ஸை வேணாலும் எலிமினேட் பண்ணலாம். இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், இங்கே என்னது ப்ளஸ். அப்போ 2 ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணணும். ஒரே டேர்ம் இருந்து ஒரே சைன் இருந்தால் மைனஸ் பண்ணணும், ஒரே டேர்ம் இருந்து வேறு வேறு சைன் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் பாரு ஒய் கவனி, இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய், ஒரே டேர்ம், ஆனால் சைன் கவனிச்சு பாரு, இங்கே ப்ளஸ், இங்கே என்னது மைனஸ். அப்போ அது 2 என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணால் எது கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் என்ன ஆகும், கேன்சல். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது 2x ஈக்குவல் டு 5 + 1 6. ஓகே, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ரைட் சைடு கொண்டு போனால் 6/2. இப்போ கேன்சல் பண்ணலாமா, 6/2 என்ன ஆயிரும் 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 ஆர் 2 இதெல்லாம் பண்ணலாம். அது என்ன கண்டுபிடிக்கலாம், y கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டிட்யூட் x ஈக்குவல் டு 3 in 1. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் எக்ஸுக்கு பதிலாக 3. நான் ஃபர்ஸ்ட் ஒன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 3 + y is equal to 5. y is equal to 5 minus 3. அப்போ என்ன வரும்னா 2. அப்போது சென்டர் கிடச்சிருச்சாப்பா. ஓகே, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் என்ன கிடச்சிருக்கு 3,2. அப்போது சென்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன ராஜா 3,2. அப்போ கவனிச்சு பாருங்கள், சென்டர் தெரியும் 3,2. ஆல்ரெடி r² கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாமா, ஹச்சுக்கு பதிலாக என்னது 3, கேக்கு பதிலாக 2, r² என்னது 9. அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கிடச்சிரும் இல்லையா. ஓகே, இப்போ அடுத்து என்ன எழுதணும், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் என்னது, x minus h the whole square plus y minus k the whole square is equal to r². h, k, h வந்து 3, k என்னது 2. அப்போ என்ன பண்ணலாம், x minus 3 the whole square plus y minus 2 the whole square is equal to r². r² ரெண்டையும் கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம் என்னது 9. அப்போது 9. இதோட ஸ்டாப் பண்ணலாம். எப்போ ஸ்டாப் பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கேட்டிருந்தா. ஆனால் இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லை, ஜென்ரலாக ஈக்குவேஷன் கேட்டிருக்கனால நம்ம இதை என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அகைன் சேம் ஃபார்முலா, a minus b the whole square. ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஆல்ரெடி எழுதி போட்டிருந்தோம் இல்லையா. a² minus 2ab plus b². அப்போ என்ன வரும், x² minus 2 into x into 3, 6x plus b² 3², 9 plus இங்கே a minus b the whole square. a² என்னதுங்க y² minus 2 into y into 2, 4y plus 2² என்ன வரும் 4. ரைட் சைடு என்னது 9. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் r² தான் 9. நிறைய பேர் இந்த 9 ஸ்கொயர் பண்ணி போட்டுறக்கூடாது, நல்லா கவனிக்கணும். r² தான் 9. அப்போ r² அப்படி எடுத்து அதுக்கு போல் என்ன பண்ணணும் 9. நம்ம ஒரு ஆர்டர் எழுதணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. என்னது x², அடுத்து என்ன எழுதணும் y², அடுத்து என்னது -6x, அடுத்து என்னது -4y. வேறு ஒன்றும் இல்லை, ரைட் சைடு 9 இருக்குது, அது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் -9 ஆகும். இங்கே ஏற்கனவே ஒரு +9 இருக்குது, இங்கே வரும்போது -9, இந்த 9. அப்போ +9 -9 என்ன ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும் +4. ரைட் சைடு இருக்க 9 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு அப்போ அங்கே என்ன இருக்கும் 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். கொஸ்டின் நம்பர் 7 முடிஞ்சது. நவ் அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 கவனிச்சிங்கன்னா என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ். கொஸ்டின் நம்பர் 11 கவனிச்சு பாருங்க எக்ஸசைஸில். ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ். சரி, சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கிறத பற்றி தான் கொஸ்டின் நம்பர் 11 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒன்று ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுத்து சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்பாங்க, இல்லைன்னா ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்து சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்பாங்க. இந்த இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சென்டர் என்னது h, k, ரேடியஸ் என்னது r. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது ஜென்ரல் ஃபார்ம். சென்டர் என்னது -g, -f. ரேடியஸ் என்னது √g² + f² - c. ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 11 சரியா, சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ரோமன் கவனிச்சுன்னா ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், x²
ப்ளஸ் என்னது y plus 2 the whole square is equal to 0. x square plus y plus 2 the whole square is equal to 0. இப்போ நீங்கள் ஈக்குவேஷனை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கவனிங்க, இப்போ வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் நம்ம அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 0 the whole square எழுதலாமா இல்லையா? x minus 0 the whole square. x minus 0 வந்து x, அப்போ x square. சரிங்க, y plus 2 the whole square இருக்கா? இதை y minus of minus 2 the whole square is equal to 0. y minus of minus 2 the whole square. எப்படி? minus into minus plus, அந்த plus 2 அப்படியே வந்துருமா? நான் plus 2 தான் நான் கொஞ்சம் மாற்றி எப்படி இருக்கோம்னா minus of minus 2, minus into minus plus தானே, அப்போ plus 2 the whole square ஆயிருமா? ஏன்னா இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ கம்பேர் பண்ணுங்க, x minus h the whole square plus y minus k the whole square is equal to என்னது? r square. இப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன சொல்லிடலாம்? சென்டர் என்ன? சென்டர் h, k தானப்பா. சென்டர் என்னது? h, k. இதை கம்பேர் பண்ணி பாருங்க, x minus h, x minus h, h என்னது? 0. உனக்கு இன்னும் தெளிவாக இருக்குன்னா இங்கே நீங்கள் என்ன போட்டுக்கோங்க, h, k னுனா போட்டுக்கோங்க, h, k. x minus h, h என்னது? 0, y minus k, k என்னதுப்பா? minus 2. அப்போ சென்டர் என்ன அப்படின்னா 0, minus 2. சென்டர் என்னது? 0, minus 2. இப்போ ரேடியஸ், ஓகே, ரேடியஸ் கவனிச்சிங்கன்னா ரைட் சைடு பாருங்கள், அங்கே என்ன இருக்குது? r ஸ்கொயர். அப்போ r ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது? 0. அப்போ ஒரு ஸ்டெப் வேணால் எழுதிக்கலாம், r ஸ்கொயர் தானப்பா. அப்போ r ஸ்கொயர் வந்து 0னா r என்னது? இங்கே ஸ்கொயர் எடுத்தால் அங்கே ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 0க்கு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் என்ன எடுத்தாலும் என்னது தான்? 0 தான். அப்போ ரேடியஸ் என்னது? 0. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 0, சென்டர் ஈக்குவல் டு என்னதுப்பா? 0, minus 2. நவ் செகண்ட் ரோமன். செகண்ட் ரோமன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? செகண்ட் ரோமன் கொஸ்டின் நம்பர் 11லேயே செகண்ட் ரோமன் எப்படி கொடுத்துருக்காம்னா ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்கான். ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துட்டு சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் கவனிங்க, செகண்ட் ரோமன் ஈக்குவேஷன் பாருங்கள், என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x minus 4y plus 6 equal to 0. இப்போ ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதே சென்டர் அண்ட் ரேடியஸ் என்ன செஞ்சுருக்காங்க? கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருந்தா சென்டர் பாருங்கள், இந்த இருக்குது என்னது? minus g, minus f. ஓகே, ரேடியஸ் என்னது? ரூட் ஆஃப் g ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் மைனஸ் சி. நவ் கவனிங்க, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஜி எஃப்பும் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க? அதில் கவனிச்சு பாரு, 2g. இப்போ கவனிங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6ஆ? அப்போ என்ன வரும்? 2g is equal to 6. இதில் இருந்து g is equal என்ன வரும்? 2 அங்கே போனால் 6/2 என்ன ஆயிரும்? 3 ஆயிருமா? நவ் 2f is equal to என்னது? -4. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 2f. 2f is equal to -4. இதிலிருந்து f என்ன வரும்? 2 அங்கே போனால் -4/2 என்ன ஆயிரும்? -2. லாஸ்ட் சி கான்ஸ்டன்ட், கடைசியாக பாருங்க சி என்னதுங்க? 6. அப்போ சி is equal to 6. நவ் சம் முடிஞ்சதா? ஓகே, இப்போ சென்டர் என்ன? இந்த ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருந்தா கவனிக்கணும், ஜென்ரல் ஃபார்மா ஸ்டாண்டர்ட் ஃபார்மாங்கிறத நீ செப்பரேட் பண்ணி பார்க்கணும். முதல் சம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்தது, இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். இப்போ கொடுத்துருக்குது எக்ஸ்பாண்டட் ஃபார்ம், அதான் என்னது? ஜென்ரல் ஃபார்ம். நவ் வேறு ஒன்றும் இல்லை, ஜி வந்து 3ஆ? மைனஸ் ஜினா 3 மைனஸால் மல்டிப்ளை பண்ணு, -3, எஃப் வந்து என்னது? -2. நமக்கு தேவை -f. அப்போ -2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ். அப்போ சென்டர் என்னது? -3, 2. நவ் ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆல்ரெடி இந்த இருக்குல்லப்பா, சைடில் எழுதி போட்டிருக்கேன். என்னது? ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. நவ் ரூட் ஆஃப் வாட் இஸ் ஜி ஹியர்? 3. அப்போ என்ன வரும்? 3 the whole square. 3 the whole square. நவ் எஃப் என்னதுங்க? -2. எஃப் ஸ்கொயர்னா என்ன வரும்? -2 the whole square. now sin இங்கே என்ன இருக்கு? ஃபார்முலா கவனிச்சுக்கோ, என்ன இருக்குது? மைனஸ். ஸோ மைனஸ் போட்டாச்சு. இப்போ சி என்ன? 6.
சரியா? ஃபார்முலாவில் இங்கே சி மட்டும்தான் வரும், இதுக்கு ஸ்கொயர் வராது. நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன வரும்னா, நம்ம ஜிக்கு ஸ்கொயர் இருக்குது, எஃப்க்கு ஸ்கொயர், சிக்கு மறந்து ஸ்கொயர் போட்டுருவோம். அது சி தான், வெறும் சி தான். அது மாதிரி முன்னாடி சைன் என்னது மைனஸ், அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. now இப்போ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ண என்னது 9 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ண என்னது 4. அப்போ 9 + 4 மைனஸ் 6. ஓகே, 9 + 4 என்னது 13. 13 மைனஸ் 6 என்னது 7. அப்போ √7. அப்போ ரேடியஸ் என்னப்பா வருது √7. ஸோ சென்டர் என்ன வருது -3,2. ஓகே, ரேடியஸ் என்ன வருதுப்பா √7. சரி, அதே மாதிரி கவனிச்சு பாருங்க. தேர்ட் ரோமன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதே தான். தேர்ட் ரோமன் என்ன இருக்குது பாருங்க. x² ப்ளஸ் என்னது கண்ணுங்களா, இங்கே வந்து கவனிச்சிங்கன்னா நான் +6 போட்டிருக்கோம்ல, இங்கே 6 இருக்குல்லப்பா. சாரி, நான் கொஸ்டின் தப்பாக இருக்கிறேன். இங்கே 6க்குள்ள ஆன்சர் நான் இப்போ நான் போட்டிருக்கேன். பட் இங்கே 6 இல்லை, கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. கொஸ்டினில் என்ன இருக்குது 4. சார் மறந்து என்ன போட்டுட்டேன் 6ன்னு போட்டேன். ஸோ ஏன் வச்சுக்கோங்க, கொஸ்டின் நமக்கு வந்து என்ன இருக்குது 4ன்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல கவனிங்க, நான் கொஸ்டினை தப்பாக இருக்கேன்ப்பா. +6 இல்லை, அங்கே என்ன இருக்குது 4. 6க்குள்ள ஆன்சர் நான் கொண்டு வந்துட்டேன். பட் இங்கே என்னது கொஸ்டினில் 4 இருக்குது. அப்போ இங்கே என்னது 4 தானே, -4. அப்போ இங்கே 4 வரும். நான் லிசன், +4 -4 என்ன ஆகும் கேன்சல் ஆகும். அப்போ √9 என்னது 3. சரியா? நான் 6 வருது, 6க்குள்ள ஆன்சர், 6க்கு இங்கே 6 வந்து அந்த ஆன்சர் கரெக்ட் தான். √7 தான் ஆன்சர். புரியுதா? நான் கொஸ்டினை மாற்றி பார்த்தேன். அப்போ 4 இருக்குன்னா ஆன்சர் இப்போ என்ன வரும் √9, தட் இஸ் 3. அப்போ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் என்னதுப்பா 3. ஓகேயா? நான் அடுத்து தேர்ட் ரோமன் கவனிங்க. தேர்ட் ரோமன் என்ன இருக்குது, இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது தேர்ட் ரோமன். ஓகே, நான் என்ன இருக்குது x² + y². தேர்ட் ரோமன் x² + y² -x + 2y -3 = 0. ஸோ இதே ஃபார்மெட் தான், x² + y² -x + 2y -3 = 0. நவ் சொல்லுங்கள், இல்லை 2g எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க -1. 2g = -1. ஃப்ரம் திஸ் g என்ன வரும் 2 அங்கே கொண்டு போனால் -1/2. நவ் 2f = y-ஓட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் என்னது 2. ஃப்ரம் திஸ் f என்ன வரும் 2/2 என்ன ஆயிரும் 1. லாஸ்ட்டாக c என்னது கடைசி கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது -3. ஸோ அதே மாதிரி சென்டர் ஃபார்முலா என்ன -g, -f. அப்போ c = what is g -1/2. we need -g. அப்போ இதை மைனஸால் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். -1/2 + 1/2 கமா f என்னது 1. we need -f. அப்போ 1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அது என்னது -1. now radius ஃபார்முலா என்ன √g² + f² - c. now அப்படி அப்ளை பண்ணிடலாமா, c = √g². g என்னதுப்பா -1/2. அப்போ -1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் f என்னது 1. அப்போ f²னா 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸை நான் அப்படியே போட்டேன். இப்போ நமக்கு தேவை சி தானே. சி என்ன இருக்குது, சியில் ஒரு மைனஸ் இருக்குது, அது -3ன்னு வருது. அப்போ இந்த மைனஸ் அந்த 2 மைனஸு ப்ராடக்ட் பண்ண என்ன ஆயிரும் +3. இந்த சைன் மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இப்போ ஈக்குவல் டு √(-1/2) the whole square, that is என்னது 1/4. ஓகே, 1 the whole square என்னது 1 ப்ளஸ் லாஸ்ட் என்னது 3. அப்போ ஈக்குவல் டு √(1/4). 1 + 3 என்ன ராஜா 4. 1 + 3 என்ன ஆயிரும் 4 ஆயிருமா. நான் எல்சிஎம் பாரு, 1 கீழே 4 இருக்குது, 4 கீழே என்ன இருக்குது 1. அப்போது எல்சிஎம் என்னது 4. மேலே எல்சிஎம் 4 தானே, மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிடலாமா. ஓகே, இங்கே கீழே என்ன இருக்குது 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎத்தை வச்சு இந்த நம்பர் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா. 4 × 4 என்ன ஆயிரும் 16. அப்போ என்ன வருது √(17/4)
17/4. ஓகே, 17க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரவுண்ட் நம்பராக வராது. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 17 வச்சுக்கலாம். ஏன்னா 17 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 அப்படி வச்சுக்கலாம். 4 என்ன நம்பர்? ஸ்கொயர் நம்பர். எப்படி 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். அப்போ ரேடியஸ் என்னது? ரூட் ஆஃப் 17/2. சென்டர் என்னதுப்பா? 1/2 கமா -1. நவ் இப்போ கவனிங்க, லாஸ்ட் ஃபோர்த் ரோமன் பாருங்க. ஃபோர்த் ரோமனில் கவனித்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் பாரு. செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன் எல்லாத்துலேயும் என்ன இருந்தது அப்படின்னா x² y² உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்தது. ஆனால் ஃபோர்த் ரோமனில் கவனித்து பாருங்கள். ஃபோர்த் ரோமனில் x² உடைய கோஎஃபிஷியன்ட் y² உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு கவனித்து பாருங்கள். 2 இருக்கா? அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2x² plus 2y². now -6x plus 4y plus 2 is equal to 0. இப்போ என்னன்னா இந்த ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும் பாருங்க. இதில் x² உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1, y² உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 1. அப்போ ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம மாற்றினா தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த சென்டர் ரேடியஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். x² உடைய கோஎஃபிஷியன்ட் y² உடைய கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்கணும். அட் த சேம் டைம் எதாவது மாற்றிடணும், ஒன்றா மாற்றிடும், சேமாக இருக்கணும். 2னா அங்கே 2 தான், 3னா 3 தான். அட் த சேம் டைம் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் எதாவது கன்வெர்ட் பண்ணிடணும், ஒன்றா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்னது இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2/2 ஒன்றாயிருமா? இங்கே 2/2 ஒன்றாயிருமா? அப்போ என்ன வரும்? x² plus y² minus 6/2 என்னது? -3x plus 4/2. அப்போ 2y plus 2/2 என்ன ஆயிரும்? 1. இப்போ சம் செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோ, கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிடணும். ரைட். இப்போ now 2g x ஓட கோஎஃபிஷியன்ட் -3 which implies g is equal to 2 அங்கே கொண்டு போயிடலாமா? என்ன வரும்? -3/2. now 2f என்ன இருக்கு? y-ஓட கோஎஃபிஷியன்ட் 2 which implies f is equal to 2/2 என்ன ஆயிரும்? 1. லாஸ்டா cங்கிறது கான்ஸ்டன்ட், லாஸ்ட் என்ன இருக்கு? 1. now அதே மாதிரி சென்டர் என்னது? ஈக்குவல் டு -g, -f. what is g? -3/2. we need -g. அப்போ இந்த மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாமா? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3/2 what is f? 1. we need -f. அப்போ மைனஸ் இன்டு 1 -1. மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாமா? -1. அப்போ சென்டர் என்னது? 3/2 -1. now ரேடியஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் g² plus f² minus c. now is equal to root of g என்னதுப்பா? -3/2. அப்போ என்ன எழுதுவ? -3/2 the whole square. ஓகே, f வந்து 1 அப்போ 1 the whole square. now இங்கே நம்ம என்ன போடுவோம்? -c தானே ஃபார்முலா வந்து -c. ஸோ மைனஸ் போட்டாச்சு. c என்னது? 1 தான். அப்போ -1 வந்துடும். now root of -3/2 the whole square. ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9/4. 1 the whole square 1. here -1 +1 -1 என்ன ஆயிரும்? கேன்சல். அப்போ ஃபைனலாக என்ன மட்டும் தான் இருக்குது? ரூட் ஆஃப் 9/4. மேலே 9 வந்து ஸ்கொயர் நம்பர் தான், 3 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் வந்து 3 மேலே உள்ள 9க்கு, கீழே உள்ள 4 ஸ்கொயர் நம்பர் தான், 2 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? 2. அப்போ ரேடியஸ் என்னதுப்பா? 3/2. சென்டர் என்னது? 3/2 -1. சரி, ஓகே. இப்போ நம்ம என்னன்னா கடைசியாக கொஸ்டின் நம்பர் 12 கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 12 முடிச்சிருவோம். கொஸ்டின் நம்பர் 12 என்ன இருக்குது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 12 கவனிச்சிங்கன்னா, இஃப் த ஈக்குவேஷன் 3x² plus 3 - p into xy plus qy² minus 2px is equal to 8pq represents a circle. Find p and q. Also determine the center and radius of the circle. So equation கவனிங்க. 3x² plus 3 - p
இன்ட்டு எக்ஸ் ஒய், அடுத்து ப்ளஸ் கியூ ஒய் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 2px is equal to 8pq. 8pq. now இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிளை நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன், ஒரு ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கக்கூடாது, எக்ஸ்ஒய் டேர்ம் இருக்கக்கூடாது. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 0னால என்ன அர்த்தம், அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே? ரைட். இப்போ என்னென்னா இந்த ஈக்குவேஷன் சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு P உடைய வேல்யூ என்ன, Q உடைய வேல்யூ என்னன்னு முதல்ல கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை தூக்கி இதில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக என்னது சென்டரும் ரேடியஸும் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ தான் சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனாக இருக்கணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 3, ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்னது q. அப்போ q ஈக்குவல் டு என்னது 3. இப்போ q கண்டுபிடிச்சாச்சா, q ஈக்குவல் டு 3. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 3, ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் q, ரெண்டு ஈக்குவல் வரும்போது q ஈக்குவல் டு என்னது 3. ஓகே, now இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், p கண்டுபிடிக்கணும். அது பாரு எங்கே இருக்குது பாரு, xy. சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன இருக்கக்கூடாது, xyங்கிற டேர்ம் இருக்கக்கூடாது. ஆனால் இருக்குது பார்த்தியா, அப்போ அது இருக்கக்கூடாதுங்க வரும்போது நம்ம எப்படி எழுதணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy ஈக்குவல் டு என்னது 0. அப்போ xy உடைய கோஎஃபிஷியன்ட் 0வாக இருக்குது அப்படின்னா இங்கே xy உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 3 மைனஸ் p. அப்போ 3 மைனஸ் p தான் என்னது ஈக்குவல் டு 0. அதாவது 3 மைனஸ் p 0வாக இருந்தால் 0 இன்ட்டு xy, 0 இன்ட்டு xy என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ xy இல்லாமல் போயிடும் இல்லையா, ரைட். இப்போ 3 மைனஸ் p ஈக்குவல் டு 0. மைனஸ் p ரைட் சைடு போனால் என்ன ஆகும், ப்ளஸ் p. இங்கே என்ன இருக்குது 3, மைனஸ் p ரைட் சைடு கொண்டு போயிட்டால் ப்ளஸ் p. 3 ஈக்குவல் டு p மாற்றிடலாமா, p ஈக்குவல் டு 3. ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஃபர்தராக என்ன கேட்டிருக்கான், சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்டிருக்கான். சரி, இப்போ கவனிங்க, ஈக்குவேஷன் அப்போ எப்படி மாறும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் நவ் 3 மைனஸ் பி என்னது 0 தானே. அப்போ இந்த 3 மைனஸ் பி போல் 0 வட்டா 0 இன்ட்டு xy 0 ஆயிருமா. அப்போ இந்த டேர்ம் இல்லாமல் போயிருமா. அதுக்கப்புறம் q y ஸ்கொயர் தான் எடுக்கணும். q என்னது 3. அப்போ 3y ஸ்கொயர். நவ் இங்கே பார் மைனஸ் 2px. வாட் இஸ் p 3. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ். 2 இன்ட்டு 3 என்ன ஆயிரும் 6 ஆயிரும். அப்போ என்ன வரும் மைனஸ் 6x. ஓகே ஓகே, ரைட் சைடு ஈக்குவல் டு என்ன இருக்குது 8pq. p வந்து 3, q is also 3. அப்போ 8 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ 8 இன்ட்டு 3 24. 24 இன்ட்டு 3 72. அப்போ ஈக்குவல் டு என்னது 72. அப்போ ஈக்குவேஷன் என்ன வருது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு என்ன வருது 72. இப்போ இது ஒரு ஆர்டர் எழுதலாமா. சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆர்டர் எழுதா இருந்தால் எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்படி எழுதுவோம் என்ன வரும் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் டேர்ம் தான் எழுதுனது மைனஸ் 6x. ஒய் டேர்ம் இல்லை பார்த்தியா. அப்போ நீ எழுதும்போது எப்படி இல்லைன்னா 0yன்னு போட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரம் சொன்னேன் 0yன்னு போட்டால் 0 ஆயிரும், ஒய் டேர்ம் இல்லாமல் போயிடும். பட் நமக்கு சர்க்கிள் ஈக்குவேஷனில் ஒய் டேர்ம் இருக்கணும். அதனால் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறது 0y. அதாவது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0. ரைட் சைடு ஈக்குவல் டு 72 இருக்கா, அது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ஆகும் மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இதோடைய சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணுமா. இப்போ தான் சொன்னேன் லாஸ்ட் செம்மில் நம்ம பார்த்தோம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் இதான் மாற்றணும். ஒன்றா மாற்றினோம்னா தான் சென்டர் ரேடியஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ரைட். அப்போ இங்கே என்ன இருக்குது 3 அப்போ 3 ரிமூவ் பண்ணணும். அப்போ இதால் டேட் பண்ணுறேன் 3ஆல் 3/3 என்ன ஆயிரும் 1. அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் அகெயின் 3/3 1. அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6/3 என்னது 2. 6/3 2 தானே மைனஸ் 2x. 0/3 0 by anything 0 தானே. ஸோ 0/3 என்ன ஆயிரும் 0y. தென் மைனஸ் 72/3 என்ன வரும் 24 தானே. 72வை 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இந்த சேம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2g. நவ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது மைனஸ் 2.
So 2g is equal to minus 2, which implies g is equal to minus 2 by 2 minus 1. Now 2f is equal to 0. Y oda coefficient 0, which implies f is equal to 0 by 2 0. Now last constant c என்னது minus 24. Now center radius. Center formula என்ன? Okay, center is equal to minus g comma minus f. அப்போ is equal to what is g? minus 1. minus 0 minus into minus என்ன ஆகும் ப்ளஸ். what is f? 0. 0க்கு சைன் கிடையாது, ப்ளஸ் 0 மைனஸ் 0 எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படி என்ன போட்டுடலாம் 0. இப்போ சென்டர் என்னது 1 comma 0. now radius formula root of g square plus f square minus c. what is g? minus 1. so minus 1 the whole square plus what is f? 0. 0 the whole square என்னது 0 தானே. ஃபார்முலா அப்படிங்க என்ன இருக்குது மைனஸ் போட்டாச்சு. பட் சி என்ன இருக்குது minus 24. அங்கே ஒரு மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் என்ன ஆயிரும் 24. ஸோ ஃபைனலாக இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் minus 1 ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும் 1. 0 ரிமூவ் பண்ணிடலாமா 1 ப்ளஸ் 24. 1 plus 24 that is என்னது 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ங்கிற ஸ்கொயர் நம்பர் 5 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 that is என்னது 5. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் என்ன வருது 5. அப்போ சென்டர் மைனஸ் 1,0 சென்டர் 1,0 ரேடியஸ் என்னது 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க பேலன்ஸ் சம்ஸை நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.